ஹாய்ங்க, இன்னைக்கு ஒரு அருமையான ரெஸ்ட் டே. இன்னைக்கு டே 51 ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்ச். காலைல எந்திரிச்சதே லேட்டு, அதனால ஜிம் போகல இன்னைக்கு. நேராக வாக்கிங்லேயே வந்து ஒரு பிளாக் காஃபியை போட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி வந்து உட்காந்தாச்சு. அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு வந்து வீட்டை பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சரி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு புது டிஷ்ஷாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லி சிக்கன் செஞ்சேன். கூடவே சேர்ந்து ஃப்ரைட் ரைஸ்க்கான எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி வச்சுட்டேன். எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு சமைச்சு முடிக்கவே மத்தியானம் ஆயிடுச்சு. எக் ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ். இன்னைக்கு புஷ்டம் வந்து அந்த ரெட் கோவா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சாப்பிட்றேன். ஸ்கூலில் சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. அடுத்து நண்பர் ப்ளம்ஸ், இவனும் இன்னைக்கு சீப்பாக கிடச்சான் மார்க்கெட்டில், அதனால தூக்கி வந்துட்டேன். ரெண்டு பேரும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா டேஸ்டியாக இருந்தானுங்க. கிரேவிக்ஸி சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டானுங்க. அப்புறமா ஒரு குட்டி உறக்கம். தூங்கி எழுந்துட்டு வாழ்க்கைக்கான சிந்தனை. இந்த மாதம் பயங்கரமாக எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டு இருக்கு, என்ன பண்ணுன்னு பார்க்கணும். ஒரு குட்டி வாக்கிங்கை போட்டுட்டு லெமன் டீயை குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து மீதி இருந்த எக் ஃப்ரைட் ரைஸ், கூடவே கொஞ்சம் எக் ஒயிட்ஸ், அதுக்கப்புறம் எப்போ எடுக்கிற சாலட், கூடவே அண்ணன் விஜயவத்ராஜ் வீடியோ. இது அங்கே லைஃப். இன்னைக்கு நாள் என்ன சுமாராக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக போயிடுச்சு. ரெஸ்டேன்றதுனால தூங்கி எந்திரிச்சேன். நாளைக்கு புது லுக் வேறு ட்ரை பண்ணணும், தாடி எடுக்க போகிறேன். இந்த கண்ணாடி நண்பர் வர கீழே விழுந்துட்டே இருக்காரு. புதுசாக ஒரு கண்ணாடி வேறு வாங்க போகணும் நாளைக்கு. மேக்ரோஸ் எதுவும் மாறல, அதே 2300 கேலரிஸ் தான். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. நாளைக்கு பார்ப்போம். மிக்க நன்றி.